வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க, பிரெட் உப்புமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பேக்கெட் மைதா பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு மைதா பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை பிரெட் கூட எடுத்துக்கலாம். முதல்ல ப்ரெட்டை தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரெட்டை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமா ரெடி பண்ணோம்னா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம்லாம் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 30 செகண்ட் ஒரு பக்கமும் இன்னொரு 30 செகண்ட் இன்னொரு பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் தோசைக்கல்லில் இந்த மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்தினாலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கைனால் கூட உதிர்த்து விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்புமா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அதனோட கலர் மாதிரி நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம் நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த வகை உப்புமா நம்ம ரெடி பண்ணாலும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த உப்புமா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயத்தோட கலர் நல்லா இந்த மாதிரி மாறி வரணும், அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது இப்போ இது கூட ஒரு சிறு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பாதி அளவுக்கு குடமிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். குடமிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். அதனால் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருவோம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து திருப்பியும் இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கும்போது தக்காளியோட ராஸ்மெல்லும் போயிடும், தக்காளியும் நல்லா குழைவாக வந்துடும். இப்போ நம்ம கரண்டினால் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா அந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாப்பொடி சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோம்னா உப்புமா ரொம்ப குழைவாக போயிடும். 1/4 கப்புக்கும் குறைவாக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி சேர்த்து இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி சாறு பிழிஞ்சிக்கணும். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்த உடனேயே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரெட்டை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம உப்புமாலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தோம்னா அந்த எலுமிச்சம்பழ சாறு அந்த ப்ரெட்டில் சரியாக சார்ந்து இருக்காது. இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டோம்னா அந்த எலுமிச்சம்பழ சாறு எல்லா ப்ரெட்லையும் நல்லா சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்புமா நிறைய இருக்க மாதிரி தோணும். ஆனால் அந்த ப்ரெட்டை நம்ம மசாலாவோட நல்லா அந்த மாதிரி கலந்து விடும்போது ப்ரெட்டு துண்டங்கள்லாம் அந்த மசாலாக்களில் நல்லா ஊறி ப்ரெட்டு உப்புமா இப்போ நீங்கள் பார்க்குற அளவுலேருந்து பாதி அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டும் இந்த மசாலாக்களும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருக்கணும். நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து திருப்பியும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம மூடி போட்டு மூடி ப்ரெட்டை நல்லா வேக விடும்போது ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாயிரும். பாருங்கள், நம்மளோட ப்ரெட்டு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெட்டை தோசைக்கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணனால இந்த ப்ரெட்டு உப்புமா நல்ல உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு பேக்கெட் ப்ரெட் வாங்கி ஏதாவது ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருப்போம். அதில் கொஞ்சம் ப்ரெட்டு எப்படியும் வீட்டில் மீதமாயிரும்.
அந்த மாதிரி ப்ரெட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உப்புமா ரெடி பண்ணும்போது ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ காஞ்ச ப்ரெட்டாக இருந்தாலும் அந்த ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான ப்ரெட் உப்புமா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தலையை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். காலையில் அவசரமாக ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த ப்ரெட் உப்புமா ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த ப்ரெட் உப்புமாவை செஞ்சு அசத்திடலாம். ரொம்ப ஈஸியான இந்த ப்ரெட் உப்புமாவை நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.